Hi friends, நான் உங்கள் ஹஷீர். நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னென்னா, அதாவது ரெண்டு வெளிக்கு இடையிலான அல்லது ரெண்டு நம்பர்ஸுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அதில் வந்துட்டு முதலாவது சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சொல்கிறது கிரேட்டர் தென்னு சொல்லி. அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிருக்க பாருங்கள். x is greater than y. அதாவது இதுக்குரிய அர்த்தம் என்ன? y-ஐ விட x வந்துட்டு பெரியது. இப்போ இதில் எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கு, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ x is greater than y, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ இது வந்துட்டு உண்மைக்குரியது. இப்போ இதில் அர்த்தம் வந்துட்டு x is greater than y, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ இது இப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு பிழை. ஸோ இதுதான் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கிறது. அடுத்தது வந்து பாருங்கள், லெஸ் தென். அடுத்த சிம்பிள் வந்துட்டு லெஸ் தென். அதுக்கு எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். ஒய்யை விட எக்ஸ் வந்துட்டு சிறியது. இதுதான் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கிறது. அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ இப்படி இருந்தால் வந்துட்டு ட்ரூன்னு காட்டும், அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு பிழைன்னு காட்டும். அடுத்தது வந்துட்டு ஈக்குவல் டு அல்லது டபுள் ஈக்குவல் டுன்னு வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட சமன், ஒய்க்கு சமன். இப்போ இதுக்குரிய அர்த்தம் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ஒய்க்கு சமன். அடுத்தது வந்து பாருங்கள், லெஸ் ஆர் ஈக்குவல் டு. அதுக்குரிய எக்ஸாம்பிள் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய். அதாவது இப்போ எக்ஸ் வந்துட்டு குறைவு எதோட ஒய்யை விட, அல்லது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். அதுக்குரிய சிம்பிள் தான் இது, அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இது. அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் ஃபால்ஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. அதுக்குரிய எக்ஸாம்பிளை பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஒய். அதாவது எக்ஸ் பெரியது எதோட ஒய்யை விட எக்ஸ் பெரியது அல்லது ஈக்குவல். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. இதை வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போது நான் நார்மலாக சொல்கிறேன். நான் அதுக்கு பாருங்கள், அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட ஈக்குவல் இல்லை. இதுக்குரிய ஃபிக்ஸட் வந்துட்டு ஈக்குவல் இல்லை, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ இதை வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் வந்துட்டு ஐடி ப்ரூஃபுக்குரிய அல்லது வந்துட்டு ஓட் லிஸ்ட்டுக்குரிய ஒரு லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். நேம், ஏஜ், இப்போ வந்துட்டு ஜெண்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 10 பேருக்குரிய லிஸ்ட் எடுக்கலாம். 1 2 நேம் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நேமை கொடுத்துக்கலாம். ஹாக்கிம், சனா, சஜாத், மரியம், லைலத், டொல்மின், ஹாதிக், ஷக்ரா, சித்திக், தஸ்னீம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நேமை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஏஜை கொடுக்கலாம். 27, 9, 21, 2, 26, 35, 22, 4, 40,
இங்கே வந்துட்டு ஓகே. இப்போ ஏஜையும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஜெண்டர் கொடுக்கணும். ஜெண்டர் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல்னு கொடுக்கணும். இங்கே வந்துட்டு நாம் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் டேட்டாக்கு போங்க. டேட்டாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டேட்டா வெலிடேஷனுக்கு போங்க. இந்த டேட்டா வெலிடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த அலோங்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு லிஸ்ட்டை கொடுங்க. லிஸ்ட்டை கொடுத்துட்டு இங்கே சோர்ஸில் வந்துட்டு நாம் மேல் ஃபீமேல்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று இங்கே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு நான் மேலன்னு கொடுத்துக்கிறேன். மேலன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ட்ராக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு சனா இங்கே வந்துட்டு ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். மரியம் ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷஹரா ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். தஸ்னிம் ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு ஜெண்டரும் இங்கே வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு மேலுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது நம்ம இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணி இல்லை டைப் பண்ணி கொடுத்துருந்தோம்னா இங்கே வந்துட்டு எரர் மெசேஜ் தான் காட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சோர்ஸ் ஃபைலில் வந்துட்டு ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இந்த கொமாண்டை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா வெலிடேஷனுக்கு போங்க. இங்கே போயிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள், எரர் அலர்ட்னு இருக்கும். இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே டைட்டில் வந்துட்டு எரர்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே எரர் மெசேஜ் வந்துட்டு கொடுங்க, ப்ளீஸ் செலக்ட் ஜெண்டர் ஒன்லி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், நாம் வேறு ஏதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு நாம் கொடுத்த மெசேஜை வந்துட்டு நமக்கு எரர் மெசேஜாக இங்கே காட்டும். ப்ளீஸ் செலக்ட் ஜெண்டர் ஒன்லி இங்கே காட்டும். ஓகே, ரிசல்ட்டில் வந்துட்டு இந்த 10 பேர்லேயும் யார் யார் எலிஜிபிளாக இருக்காங்க அல்லது யார் யார் நாட் எலிஜிபிள் ஆகியிருக்காங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இஃப்ங்கிற இந்த கான்செப்ட். இந்த இஃப் கண்டிஷன் பாருங்கள், இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதை எப்படி பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம். ஈக்குவல் போட்டுட்டேன், ஐஎஃப் இஃப் போட்டுட்டேன், ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஏஜ் எங்கே இருக்குது, சியில் 2ல் இருக்குது, C2 போட்டுட்டேன். சி போட்டுட்டு இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல். இப்போது கிரேட்டர் தென் ஈக்குவல் எதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள், 18 வயசுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். ஸோ 18 போட்டுட்டு இப்போ எனக்கு டபுள் கொட்டேஷனில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எலிஜிபிள்னும், சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் நாட் எலிஜிபிள்னும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும். ஓகே, நான் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எலிஜிபிள்னு காட்டிடுச்சு. இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யார் யாருக்கு நாட் எலிஜிபிள்னும் யார் யாருக்கு எலிஜிபிள்னும் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துட்டு இந்த ஃபார்முலாவை பாருங்கள். ஈக்குவல் இஃப் கோமாண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ப்ராக்கெட் C2 ஏஜ் வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, C2ல் இருக்குது. கிரேட்டர் தென் ஈக்குவல் எத்தனை வயசுக்கு மேலே இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். டபுள் கொட்டேஷனில் எலிஜிபிளாக இருக்கணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் நாட் எலிஜிபிள்னு நமக்கு ரிசல்ட் பெறணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.